ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய ஹாப்பி பொங்கலோ பொங்கல். மாட்டு பொங்கலுக்கு கோலத்தை போடனா மாடு கோலம் கொனையா போட்டு வச்சிருக்காங்க. ட்விஸ்ட் இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026 மாட்டு கோலம் வாங்க பார்க்கலாம். இது என்னடா நம்ம ஊர்ல மனுஷ பொங்கல் வச்சாங்க, மாடு பொங்கல் வைக்குது. நம்ம தங்கச்சி கிரியேட்டிவிட்டி அதிகம் தான். ஒண்ணுமே பண்ண முடியாது சார். மாட்டு பொங்கலுக்கு யாரும் மாடு வரையக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுங்க சார். ஏன்னா நாங்க மாடுங்க எல்லாம் பால் தர மாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ணுவோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாடு நடந்து போய் பார்த்துருவோம், சைக்கிள் ஓட்டி பார்த்துருக்கீங்களா நீங்க? இங்க பாருங்க. எனக்கு தெரியும்ண்ணா, சின்ன வயசுல இருந்தே வெள்ளை பேப்பர் பார்க்கும்போதெல்லாம் கை பரப்பறாங்க, அப்படியே கற்பனை. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு கோலம் போடனா மாடு வச்சேன்னா நான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்னடி உங்களை மாட்டு பொங்கலுக்கு மாடு வரைய சொன்னா மாடு கிரிக்கெட் ஆடுதா உங்க ஊர்ல? ஃப்ரெண்ட்ஸ், மாட்டு பொங்கலுக்கு கோலத்தை போடுனா இந்த கிழவி எறும்பை வரைஞ்சி வச்சிருக்காங்க. மாடு பார்த்தா மாடு செத்துரும். எறும்புக்கு 2 காலம் 2 அடி இருக்குது. என்ன மாதிரி எறும்பு கொட்டை இருக்குதா? தங்கச்சி, நாய் கோலம் சூப்பர் ஆகிருக்கு. ஜஸ்ட் இப்போதான் பார்த்தேன். நெக்ஸ்ட் பொங்கலுக்கு எருமை கோலத்தை போடுங்க தங்கச்சி. என்னடி இது, மயில் வண்டியில நேரா கோடு மாதிரி போகுது. ஐயோ, எறும்பு மாடு நினைச்சு எறும்பு வருது வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலரிங் கொடுத்து வச்சிருக்காங்க. ஐயோ, வானவில் மாடு. ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னங்க, நான் இந்த மாடெல்லாம் நல்லா அழகா வரைஞ்சிட்டேங்க. ஆனா இன்னைக்கு என்னமோ இந்த வால் தான் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. பண்ணி அந்த பாலை சரி பண்ணி ஆழதான் மாத்தி பண்ணி மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. என்ன இளவியாது மாடை வந்து பொங்க கட்டுது பாத்து கிரியேட்டிவிட்டியை பத்தி. ஆனா யோசில என்ன 73 இருக்கு. 73 அதுவும் மாறுதாங்க. அதுவா அது பெரிய வந்துருச்சு மாடு. 73 இல்லையா? அன்னையா மாடை வந்து சட்டிக்குள்ள தலையை ஓட்டு பாத்துக்கிட்டு இருக்கு. ட்விஸ்ட் இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.